வெல்கம் டு Aamina சமையல். டுடே நம்ம சேனலில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். புதுவித சுவையில் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இந்த சிக்கன் கறி கிரேவி பண்ண போகிறோம். இந்த சிக்கன் கறி கிரேவி வந்து வெறும் சாதம், அப்புறம் குஸ்கா, நெய்ச்சோறு, எம்டி பிரியாணி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான பொருட்களை வச்சு சிக்கன் கறி கிரேவி எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் எங்கள் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் கறி வாங்கி கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். கிராம் வந்து 4, பட்டை வந்து பெரிய சைஸாக ஒரு 3 சைஸ் எடுத்துருக்கேன், 3 பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதே பெரிய சைஸ் கப்பாக இருந்தால் நீங்கள் 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். கடாய் சூடானமே இதில் பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானமே இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் வெங்காயம், சோம்பு, பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணாமலே இதை அரைக்கணும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது தெரிக்கும். அதனால் தண்ணியெல்லாம் சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்காங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ முன்னாடி 1 டீஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா பொடிகளை போடும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே போடுங்க. பார்த்திங்கன்னா மசாலா பொடியை சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்கிறேன் சிக்கன் கறியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலா சிக்கனில் ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட சின்ன சைஸ் தக்காளி 2 பழத்தை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். கிரேவி பண்ணுறங்காட்டி நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிரேவி கிடைக்கும். அரைச்சி ஊற்றும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கன் வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருந்தோம். உப்பு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா சிக்கன் இருக்கிற நீரில் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கியிருக்க பாருங்கள். இது மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் மசாலாவோட பார்த்திங்கன்னா சிக்கன் கறி பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து தெரியாது. தண்ணி ஆட் பண்ணாமல் கிரேவியாட்டம் இருக்கிறங்காட்டி நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொதிக்கும்போது தெரிக்கும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு மசாலா பிடிச்சி சிக்கன் கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகும். அதனால தான் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி சிக்கன் கறி பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்க பாருங்கள். நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழைகள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சுவையில் சிக்கன் கறி கிரேவி ரெசிபி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து வெறும் சாதம், எம்டி பிரியாணி, குஸ்கா இதுக்கெல்லாம் சைடு டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கறி வேணால் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.